ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டிலேயே விளைஞ்ச பச்சை நாட்டு குளங்க. இது எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக காய் நல்லா விளைஞ்சி அதில் வெடிப்பு வர அளவுக்கு விளைஞ்சிருக்கு மரத்தில். இந்த மரத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு வளவில் இருக்கக்கூடிய மரத்துலேயே இந்த ஒன்று தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. சுற்றிலும் அந்த மாமரத்தோட நிழல் விழுறதுனாலையும் சரி, அதோட தண்ணியே தேங்கி இருக்கிறதுனாலையும் சரி, இந்த இடத்துல வேறு எந்த செடியும் வளர்றதில்ல. ஆல்ரெடி இந்த ஒரு மரம் மட்டும் தப்பிச்சு வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அதோட கன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் மட்டும் வளர்ந்துட்டே இருக்குது. ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு ஒரே ஒரு கன்று தான் வளரும். அதுவும் இந்த குலை போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் கண்ணே விடும். இதுலேயும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக குலை போட்டதும் நல்லா வெயிட் தாங்காமல் அதுவே உடஞ்சி விழுந்துடும். இந்த வாட்டி நான் விழவே கூடாதுன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு இந்த கவன் கொடுத்து அதை காப்பாற்றி வச்சுருக்கிறேன். லெட்ஸ் சி இது எவ்வளோ பெருசாக வளருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 சீப்பு கலத்தினோடனே வெயிட் தாங்காமல் அப்படியே சாய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் முதல்லையே நம்ம கம்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு அந்த சைடில் ஒரு திண்டு மாதிரி வளர்த்துருக்கோம். ஸோ அந்த திண்டுலேயே ஒரு கம்பை கொடுத்து ஊன்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு நமக்கு கம்பு இல்லை. இந்த குலை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சின்ன கன்று வந்து நமக்கு வளர ஆரம்பிக்குது. அதிசயமாக ஒரு கன்று மட்டும் விடுன்னு பார்த்தா பக்கத்தில் இன்னொரு கன்று வர்ற மாதிரி தெரிஞ்சுது. ஓகே, கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நாட்கள் போக போக வாரம் மாத கணக்காச்சு. ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கன்று மட்டும் ஒரே ஒரு கன்று மட்டும் நான் சொன்ன மாதிரியே வளர ஆரம்பிச்சிருச்சு. காய் வந்து கொஞ்சமாக விளையிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா காய் விளைய இந்த ஒரே ஒரு கன்று மட்டும் வளர ஆரம்பிக்குதுங்க. கம்ப்ளீட்டாக அந்த மரம் ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. அதாவது இந்த மரத்தை நம்ம ஃபுல்லாக அழிக்கவும் முடியாது, புதுசாக உருவாக்கவும் முடியாது. அது பாட்டுக்கு நான் வளர்கிறேன், எனக்கு ஒரு கன்று விடுறேன், அந்த கன்றை வளர வைக்கிறேன். அவ்வளோதான், இதோட பர்பஸே அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ஆஃபர்ஸ் காத்திருக்கு. அப்புறம் என்ன, நம்ம வாழை கொலை விளைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பறிச்சிட்டு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சீப்பை கொடுத்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா வாழை கொலை தீர்ந்துது. இருங்க, இதோட கட் பண்ணிடாதீங்க, இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது. நம்ம வாழைக்கொலை வெட்டி முடிச்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைத்தண்டை வெட்டணுங்க. வாழைத்தண்டில் நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த வாழைத்தண்டு கூட்டு வச்சு கொடுக்கலாம். இல்லை பச்சையாகவே கூட சாப்பிட்லாம். நம்ம அந்த தண்டை வந்து ஃபுல்லாக உரிச்சிட்டு அந்த டியூப்லைட் மாதிரி இருக்குங்க ஒயிட் கலரில், அதை வந்து நம்ம பச்சையாக கூட அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். அதில் இருக்கிற சாறு வந்து அவ்வளோ சத்துங்க. இந்த மாதிரி வாழையை வெட்டுறப்போ அதில் கொஞ்சமாக குழி விட்டுட்டு அந்த தண்ணியை கூட எடுத்து நம்ம அடுத்த நாள் குடிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லது கிட்னிக்கெலாம். பட் நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வெட்டி எடுத்து இன்றைக்கி கூட்டு வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி குப்பையை வந்து சைடில் கொஞ்சம் எலி தோண்டி போட்டிருந்த இடத்துல அப்படியே போட்டு மண்ணை போட்டு முக்கிடலான் இருக்கேன். இதுவும் ஒரு நல்ல உரமாக மாறுங்க பிற்காலத்தில். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்று மாதிரி வந்துட்டுருக்குது, ஆனால் எதுவுமே பெருசாக வளர்றதில்ல. அதனால் இந்த வாட்டி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தனித்தனியாக அதை நான் வெட்டி ஒரு இடத்துல வச்சு பார்க்குறேன் வளருதான் இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளவர், அதாவது மயில் மாணிக்கம் இருக்குது, ஜீனியா 2 கலர்ஸ் இருக்குது, அண்ட் தென் சங்குப்பூ இருக்குது. இந்த 4 வெரைட்டியில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி செகண்ட் வீடியோவுக்கு ஒன்லி 1 பர்சன் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 பேர் கமெண்ட் பண்ணால் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அந்த ஒருத்தருக்கு மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன். எல்லோரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சீட், அதாவது ஒரு வெரைட்டி சீட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபஸ்ட்டு 3 கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த வாழைக்கன்று, அதாவது அந்த அண்டின்னு சொல்லுவோம், அதை வந்து அப்படியே தனியாக கட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையா வச்சு பார்க்கலாம். இந்த வாழை மரத்தை வந்து தோப்பாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து தனியாக டேங்க் போட்டாச்சு, ஸோ தண்ணி தேங்கி நிற்காது. அதனால் மணல் மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும். அதனால் வாழையை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்க. பட் இதோட அண்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, வளர்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனிவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வாழையோட தண்டு வந்து தனியாக வெட்டி எடுக்கிறேன். ரொம்பவே ஈஸிங்க. ஒரு கத்தியோ ஒரு அருவாவோ நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லீஃபாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். நடுவில் அப்படியே பிரித்து ஈஸியாக எடுத்துகிட்டே இருக்கலாம். கட் பண்ண இலை மாதிரி வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே எடுத்து வெளியே போட்டணும். நடுவில் இருக்கிற அந்த டியூப்லைட் மாதிரி இருக்கக்கூடிய இது மட்டும் போதும். அதாவது உங்கள் முழங்கை அளவு இருந்தால் கூட போதும், ஈஸியாக நீங்கள் கூட்டு வச்சிடலாம். ஆனால் கூட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும்.
இதுக்கு பயந்தே நிறையா ஒரு வீட்டில் கூப்பிட்டு நான் வைக்கல, நீ வைக்கலன்னு சொல்லி திருப்பி தந்துடுறாங்க. அதனால் நான் 2யுமே கட் பண்ணாமல் விட்டுடலான்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள். அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அகைன் இப்போது நான் எங்கள் வீட்டில் வைக்கிறோன்னு சொன்னதுனால நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு 2 டேஸ் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு சைடு வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் என்றைக்கு கொலையை வெட்டுறீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த வாழைத்தண்டு கிடச்சிரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 3 வீடியோஸ்க்கு நான் வந்து 3 பேருக்கு மொத்தமாக சீட்ஸ் அனுப்பலான் இருக்கேன். அதாவது மொத்தமாக 9 மெம்பர்ஸ்க்கு சீட்ஸ் அனுப்பலான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கும் ஃபஸ்ட்டு 3 கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அனுப்புகிறேன். அதுவும் இந்த 3 வீடியோஸ்க்கு. இனி நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நார்மலாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் பெற்றதுக்காக ஒரு நன்றி, அவ்வளோதான். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை 2500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா அகெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.